la! Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Milky Mist. இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் வெர்சஸ் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இடையேயான அந்த வார்த்தை போர் அப்படிங்கிறது வலுத்து கொண்டே வருகிறது. இது அடுத்தடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த கட்சிகளுடைய இரண்டாம் மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கிட்டையும் இது நீடித்து வருகிறது. இந்த மோதல் அவசியமா, ஏன், எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாங்க அதிமுகவும் பாஜகவும் எதிரெதிராக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தோற்றத்தை மக்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வழிவகையாகவும் இது இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் வருகிறது. ஆக இந்த விஷயம் அப்படிங்கிறது, இந்த மோதல் அப்படிங்கிறது யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கு 4வது இடம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணாமலை. இதை பற்றி விவாதிக்க இருக்கின்றோம். அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள், வலதுசாரி சிந்தனையாளர் திரு நித்யானந்தம் அவர்கள் மற்றும் எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். வணக்கம். கலை அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இபிஎஸ் அவர்களை பற்றி என்னுடைய கருத்து 100% சரி, இதுல இருந்து கொஞ்சம் கூட நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு இன்று கூட பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அடித்து பேசுகிறார். அது அவருடைய அகம்பாவத்தை காட்டுகிறது. தான் தோன்றித்தனமாக பேசுவது, பின்னால் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்த பிறகும் அவங்க கட்சிக்குள்ள இருந்தே விமர்சனங்கள் வந்திருக்கு. மூத்த நிர்வாகிகள் முகம் சுளித்திருக்கிறார்கள். அதற்கு பின்னாடியும் அவர் அதில் வாபஸ் வாங்க மாட்டார். நான் சொன்னது தான் பாரு. இந்த மாதிரியான ஒரு முரட்டுத்தனம் அவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி அவர்கிட்ட தற்குறித்தனம் இருக்குது. சொல்லியிருக்காரு, சொன்னார், பயன்படுத்தினார். இவர்கிட்ட தற்குறித்தனம் நான் எழுத படிக்க தெரியாதவர். யூபிஎஸ் பிஏ படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் காலேஜில். அவருடைய சர்டிஃபிகேட்டை யாரும் சந்தேகப்படலை இது வரைக்கும், இல்லையா? பிரதமருடைய சர்டிஃபிகேட்டை, உங்கள் பிரதமருடைய சர்டிஃபிகேட்டை சந்தேகப்பட்டாங்க. அது போலீஸ் சர்டிஃபிகேட்லாம் சொன்னாங்க. இபிஎஸ் சர்டிஃபிகேட் யாரும் போலீஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லலை. அவர் எப்படி எழுத படிக்க தெரியாதவராக இருந்தால் பிஏ எப்படி பாஸ் பண்ணியிருப்பார்? என்றைக்கோ நடந்த விஷயங்களை எல்லாம் அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்னைக்கு பிரச்சனையாக்கி பேசுவது என்பது அண்ணாமலையோட பழக்கம். எதை பிடிக்கிறது? இன்னைக்கு அரசியலை பேசுகிறதுக்கு வக்கற்று போன அண்ணாமலை எதையோ பேசுகிறாரு. இபிஎஸ் ஒரு கொலை கேஸில் மாட்டிக்கிட்டு காட்டில் ஒளிஞ்சிருந்தார் அப்படி இப்போ சொல்கிறாரு. அந்த கேஸில் அவர் காட்டில் ஒளிஞ்சிருந்ததுக்கெல்லாம் இவற்றை ஆதாரம் இருக்கா? அப்படியே இருந்தாலும் அவர் அந்த கேஸில் விடுவிக்கப்பட்டார். அவர் கேஸில் குற்றவாளிகள் ஒருவர் அவர் இருந்தார், ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. பட் அவர் விடுவிக்கப்பட்டார். விடுவிக்கப்பட்டவரை போய் நீங்கள் இப்போவே பேசுகிறீங்களே, அந்த வழக்கோட, கொலை வழக்கோட இணைத்து பேசுவது என்பது எவ்வளோ தவறான விஷயம். அதுல ஆதாரம் இருக்கா? நீங்க அடுத்ததுல இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்க்கும் நீங்க வரீங்க. ஆமாமா, திரும்ப அதுக்கும் வரீங்க. என்ன இருக்குன்னா அவர் தண்டிக்கப்படல. நேரத்துல ஏன் சொல்றாருன்னு இல்ல, அது ஓடி ஒளிஞ்சதுக்கு ஆதாரம் எங்க இருக்குது? அவர் விசாரணைக்கு ஆஜரானாரு, விடுதலை செய்யப்பட்டார். இன்னும் சிலர் அவர் உறவினர்கள் தான் அந்த வழக்குல தண்டிக்கப்பட்டார். உறவினர்களுக்கு இடையே நடந்த சொத்து தகராறு, காவா தகராறு, அதுல நடந்த கொலை. அதுல இவர் உறவினருக்குனால இவர் இணைக்கப்பட்டார், பின்னாடி விடுவிக்கப்பட்டார். அதுல ஏங்க விடுதலையான ஒருத்தரை போய் இப்போ போய் நீங்க இப்பயோ நடந்த சம்பவத்தை இப்போ பேசுறீங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா வழக்குலேருந்து விடுவிக்கப்பட்டவங்க, அவங்க தண்டிக்கப்படலை. அவங்க இறந்துட்டதுனால அவங்க வழக்கு எடுக்கலைன்னு சொல்லுவீங்க, அபேட்டட் கேஸ், அபேட்டட். ஆனால் அவங்களுக்கு அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் அவர்கள் நிரபராதி என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் இறுதியானது. அவங்கள வழக்குலேருந்து விடுவிச்சுட்டாங்க. அவங்கள போய் சவுத்தாலாவோடையும் லாலு பிரசாத் யாதவ் இவங்களாம் சிறையில் நீண்ட காலம் இருந்துட்டு இருக்கிறாரு. அவங்களோட கம்பேர் பண்ணி இவர் பேசுகிறார். கூட்டணியில் இருந்துக்கிட்டே பேசுகிறார். எந்த ஆதாரமும் இல்லாமல் பேசிட்டே இருக்கிறார். அசிங்கமாக கேவலப்படுத்துறாரு. அவர் அப்பவும் கூட்டணி இருந்துட்டு தானே சார் இருந்தது. அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது. நீங்க அப்ப ரோஷப்பட்டு வெளியில வந்திருக்கலாமே. இல்ல, அப்ப மத்திய தலைமை என்ன நினைக்குது? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி பேசுறாரு இவரு. எடப்பாடி அவர்கள் தமிழ்ந்து போய் சசிகலா அம்மா காலில் விழுந்து இந்த பதவி வாங்கினாரு. கூவத்தூர்ல ஏலம் விட்டாங்க, ஏலத்தில் எடுத்த பதவி தான் இது அப்படிலாம் என்னென்னமோ பேசுறாரு.
இப்போ ஏன் அப்படி ஏலத்தில் எடுத்த பதவியில் வந்தவரோட நீங்கள் 4 வருஷம் கூட்டணியில் இருந்தீங்க. 2021 அதிமுக எடப்பாடி ஆதரவு பெற்ற வேட்பாளர்னு போட்டு நீங்கள் தேர்தல் எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்னீங்க. அப்போல்லாம் அவர் இதில் வந்தவர், கூவத்தூர்லேருந்து வந்தவர் தெரியாதா? அவர் கொலையாளியாக இருந்தாருன்னு சொல்லி தெரியாதா அவங்களுக்கு? அடுத்து என்ன சொல்கிறாரு? எடப்பாடி ஓடி ஒழிஞ்சாருன்னு சொல்கிறாரு. அதோடு நிறுத்தி தான் என்ன சொல்கிறாரு? முன்னாடி என்ன சொல்கிறாரு? முத்துராமலிங்கத்தேவருக்கு பயந்து அறிஞர் அண்ணா என்ன ஓடி ஒழிஞ்சிட்டாங்க என்ன சொல்கிறாரு? கதை கட்டி விடுறாரு. தாண்டி வந்தாச்சுங்க. நான் அதுக்குள்ள போகல. நான் போகல. இல்லை நான் அதுக்குள்ள போகல. ஓடி ஒழிஞ்சாருன்னு சொன்னார் இல்லையா? அதே மதுரையில் தமுக்கம் மைதானத்தில் மறுநாள் திமுக கூட்டத்தில் அறிஞர் அண்ணா பேசினார். ஓடி ஒழிஞ்சவர் எப்படி பேசினாருங்க மறுநாள்? அது தெரியாது. அந்த தகவல் இவருக்கு தெரியாது. இந்த மாதிரி நான் எதுக்க சொல்றேன்னா, தகவல்களை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் பேசுவது என்பது தான் தோன்றித்தனம், அரைகுறைத்தனம். அதுதான் அவர்கிட்ட இருக்குது. அவரே ஐ திங்க் சம்திங் இஸ் சீரியஸ்லி ராங் வித் தட் பர்சன். இவங்கெல்லாம் கொஞ்சம் பாஜகவில் இருக்கிறவங்கெல்லாம், நித்யானந்தன் சார் மாதிரி மூத்தவங்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் செக்கப் பண்ணி சரி பண்ணிக்கிறது நல்லது. ஆனா அவங்க தரப்புல என்னன்னா, அவர் எடுத்த உடனே பேசல, ஏன் அதிமுக தரப்புலையும் விமர்சனம் வைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இபிஎஸ் அவர்கள் பேசும்போது முதலீடே அவருக்கு வாயும் நாக்கும் தான் முதலீடு, உழைக்காம அது எப்ப சொன்னாரு அப்படின்னு இபிஎஸ் பேசுறாரு. சரி, நான் கேக்குறேன், ஒரு தலைவராக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர் இபிஎஸ் ஒரு கட்சியுடைய மாநில தலைவரை விமர்சிக்கணுமா இல்ல கடந்து போயிடலாமா? அவருக்கு பதிலடி கொடுக்கணும்னு இருக்கா? விமர்சிக்கலன்னா அடிமைம்பீங்க. அல்ல, தலைவரே அதுக்காக விமர்சனம் பண்ணணும். அவரும் தான் பண்ண வேண்டிய. அவரை பத்தி விமர்சனம் வைக்கிறாரு இவரு. அதுக்கு பதில் அவர் சொல்றாரு. தப்பா சொல்லலையே, போய் சொல்றீங்க, மைக்க மூலதனம் வச்சிருக்கு, இப்படிதான் சொன்னாரு. ஒரு பொது செயலாளரா இருக்கிறவரு அவர் பேசலாமா? அதாவது அண்ணாமலைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இவர் பேசலாமா இபிஎஸ், அல்லது 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுறதோட நிறுத்திக்கிட்டு இவர் கடந்து போயிடலாமா? அது கரெக்ட். நமக்கு ஒப்பீனியன்ல அவர் பேசியிருக்க வேண்டியது இல்லை. அண்ணாமலைக்கு அளவுக்கு கீழே இறங்கி திறந்தாலும் அவர் அந்த விமர்சனத்தை செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைதான் நான் சொல்லுவேன். அப்படிதான் சொல்லுவேன். ஆனா அவர் செஞ்சிட்டாரு. ஆனா அது ஒன்றும் தரம் தாழ்ந்து அந்த விமர்சனம் இல்லையே. நீங்க பதில் விமர்சனம் என்ன சொல்றீங்க? உங்களோட வயசுல பெரியவரை போய் முன்னாள் முதல்வர், இந்நாள் எதிர்கட்சி தலைவரை போய் நீங்க தற்கூறி சொல்றீங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய வார்த்தை. அந்த மாதிரி நீங்க அவர் அப்படி பேசலையே. யாருமே அதிமுக இன்னைக்கு கூட அவங்க பதிலுக்கு நீ தான் தற்கூறின்னு சொல்றாங்க இல்லையே, வேற புது வார்த்தைகள் அவங்க பயன்படுத்தலை. இவரு அண்ணாமலை என்ன பண்ணாரு? இந்த அதிமுக கூட்டணி உடைவதற்கு ஒரு முக்கிய காரணி அவர். அதில் அவர் என்ன சொன்னார்? மத்திய தலைமையிட்ட நான் 2ஆம் வந்துடும், நீங்க கவலைப்படாதீங்க, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் முதலிடம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். வரல, 2ஆம் வர முடியல. 2ஆவது இருந்த அதிமுகவை இவரால் அகற்ற முடியல. நிறைய இடங்கள்ல பாஜக 2ஆவது இடத்துக்கு வந்திருக்கு, டெபாசிட் காலியா இருக்கு, நிறைய இடங்கள் கிடையாது, 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு அவர் சொல்றாரு. அடுத்தவங்களை மட்டும் தான் சொல்லுவார், அவரை பத்தி சொல்ல மாட்டார். கண்ணாடியில அவர் முகத்தை பார்த்துக்கணும், அப்பதான் அது திருந்துவார். ஒரு பெரிய 52 ஆண்டு கால திராவிட கட்சியை நாங்க பின்னுக்கு தள்ளி இருக்கிறோம்ங்கறத எங்க தள்ளினாரு இவர்? எந்த இடத்துல 20 இடத்துல டெபாசிட் இழந்தாங்க சொல்லுவாரா? 28 இடத்துல 3ஆம் இடத்துக்கு போனாங்க. அவங்க 11 இடத்துல 3ஆம் இடத்துக்கு போனாங்க, 7 இடத்துல டெபாசிட் வாங்கினாங்க, டெபாசிட் இழந்தாங்க. அது கம்பேர் பண்ணும்போது நீங்க எவ்வளவு மோசமா தோத்துருக்கிறீங்க அதை பார்க்கணும்ல. அதில் நீங்க என்ன பெர்சன்டேஜ் வாங்கினீங்க? அவர் அவங்க கிட்டத்தட்ட தனியாக நின்று 21% வாங்கிட்டாரு. அவங்க அடிப்படை பலத்தை காட்டிட்டாங்க. அவங்களுக்கு இந்த தேர்தல் என்பது உங்களுக்கு சாதகமான தேர்தல். நீங்களா திமுக மக்கள் எடை போட்டு பார்த்த தேர்தல். அதில் அதிமுக கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. என்னென்ன சொல்றாரு தெரியுமா அவரு? சட்டமன்ற தேர்தலில் நீங்க முதல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தல் 3ஆம் இடத்துக்கு போவீங்கன்னாரு. சட்டமன்ற தேர்தலில் 4ஆம் இடத்துக்கு போவீங்கிறாரு, அதுக்கும் கீழே போவீங்கிறாரு. சரி, போறாங்க அவங்க. நீங்க எங்க போவீங்க? சட்டமன்ற தேர்தலை நான் சொல்றேங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. அண்ணாமலை காணாம போவாரு. பாஜக துண்ட காணம் துணிய காணம் சொல்லி தமிழ்நாட்டோட்டு ஓட போறாங்க சட்டமன்றத்துல. சரி, அதை நான் எடுத்துக்கிறேன். இது பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். நித்யானந்தம் அவர்கள்ட்ட, அப்போ ஒரு மாநில தலைவர், ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் இப்படி வார்த்தைகள் பிரயோகம் அப்படிங்கிறது தரம் தாழ்ந்து இருக்கு அப்படின்னுங்கிற விமர்சனம் வருது. இவ்வளவு தூரம் இறங்கி பேசணுமா அப்படின்னு?
மின்னமல நேயர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். தரம் தாழ்ந்து என்று தற்குறி என்ற ஒரு சொல்லாலே நாம் நிர்ணயம் செய்வோம் என்று சொன்னால், தற்குறி என்பது ஒரு தமிழ் சொல், பயன்பாட்டிலே உள்ள சொல். அது கேவலமான சொல்லாக எதுவும் சொல்லப்படவில்லை. தற்குறி என்று சொன்னால் ஒன்றும் தெரியாதவர் என்றுதான் பொருள். அது ஒன்றும் கேவலமானதோ, இரண்டாம் தரமானதோ, மூணாம் தரமானதோ அல்ல அந்த விமர்சனம். இந்த விளக்கத்தை அண்ணாமலை கொடுக்கிறாரா? இந்த மாதிரி எதிர்த்தரப்புல பிரச்சனைகள் வந்த உடனேயே தற்குறி நான் சொன்ன வார்த்தை தவறான வார்த்தை பிரயோகம் அல்ல, ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரை நான் இப்படி பேசுவேனான்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரா? இல்ல, அவர் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னாரு. அதனோட அர்த்தம் என்ன? நான் தவறா சொல்லலைன்னு அர்த்தம். அதாவது தவறா தான் மன்னிப்பு கேட்பாங்க. மன்னிப்பு என்ற பேச்சுக்கு எதுவும் கிடையாது. அப்ப நான் சொன்னது சரிங்கிறதுலே அவர் நிக்கிறாரு. முழுக்க முழுக்க அவர் மட்டும் இல்ல, தமிழ் அறிந்தவர்கள் ஒத்துக்கொள்வாங்க. தற்குறி என்பது ஒரு தவறான சொல் கிடையாது. அதை நம்ம தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சொல்ல என்னமோ பாவப்பட்டு சொல்லாக நாம் சித்தரிக்கிறோம். தமிழே படிக்க விடுறது தமிழ்நாட்டில். தற்குறி என்று சொல்லி இருக்கு தமிழ்நாட்டில். முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சட்டமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட சொற்களாக இது பல 2-3 சொற்கள் நாம் பயன்படுத்தாத கேவலமான சொற்கள் கூட அது தவறானது அல்ல என்று சொல்லி புறம்போக்கு போன்றவை ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை விடவா தற்கொலை கேவலம்? அதை இவங்க கேட்டிருக்காங்களா? கிடையாது. 2வது BA படிச்சிருக்கேன், பிரமாணம், இளங்கதை, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். BA படிக்கட்டும், ஒப்பிட்டு பாருங்க அண்ணாமலையோட. அண்ணாமலை இப்படி சொன்னாருன்னு பேச சொன்னா மோடியோட சந்தேகத்திற்கு இவருக்கு சந்தேகம் கிடையாதுங்கிறார். இவருக்கு சந்தேகம் இல்லாமல் இருக்கலாம். முகவரி இருந்ததா? மோடிக்கு முகவரி தன்னால் வந்தது. மோடியுடைய அப்பாவினாலேயோ மோடிய யாரோ வளர்த்து விட்டோ மோடிக்கு முகவரி கிடையாது. அண்ணாமலைக்கு அப்படித்தான். இவர்கள் 2 பேரும் இவர்களுடைய செயல்களால் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், சுயம்புவாக வந்தவர்கள். ஆனால் இவர் சொல்லுகின்ற எடப்பாடி முகவரி இருந்ததா? அவர் கிளைக்கழக செயலாளராக படிப்படியாக உயர்ந்து வந்தேங்கிறாங்கல்ல. எத்தனையோ கிளைக்கழகத்தில் இருக்காங்க. ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது பன்னீர்செல்வத்தை தான் 2 முறை 3 முறை முதலமைச்சர் ஆக்கினார். இவர் ஆக்கல. இவருக்கு முகவரி கிடையாது. ஏதோ சசிகலா அம்மையார் ஒரு தவறு செய்து விட்டார்களா அல்லது சரி அன்றைக்கு இருக்கிறார்களோ அவர்கள் சொன்ன காரணத்தினாலே தான் இவர் முதலமைச்சராகி இவருக்கு ஒரு முகவரியே கிடைக்கப்பட்டது. பிறகு உருண்டு வந்தார் இல்லைன்னு மறுக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் காட்சியே இருக்க. காலில் விழுந்து உருண்டு வரதானே கலாச்சாரம். அப்ப முதலமைச்சர் சொல்லும் போது நல்லா தவழ்ந்தே வந்தாங்க. அதனால இல்லைன்னு மறுக்க முடியாது. அதெல்லாம் இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலை அவர்களை ஒரு 6 மாதமாக பேசிக் கொண்டே தான் இருந்தார்கள். அமைதியாகத்தான் அவர் இருந்தார். எப்பொழுது எடப்பாடி அவர்களே நேரிடையாக அவருக்கு மூலதனம் நாக்குதான் என்று பேசினாரோ அந்த இரவு தான் இதை பேசியிருக்கிறார். அதுவரை அவர் எடப்பாடி அவர்கள் பேசவில்லை. 2வது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி முறிவிற்கு காரணம் அண்ணாமலை. இப்ப கூட பேசினார். காரணம் அண்ணாமலையா சிறுபான்மை வாக்கா? 2 காரணம் இருக்குல்ல. நீங்க சொல்லுது எந்த காரணம்? உண்மையான காரணம் பாம்புக்கு 2 நாக்கு 2 நாக்கு அப்படி இருக்கும். அந்த மாதிரி அண்ணாமலை தான் காரணம் அப்படின்றது. அப்படின்னா பாஜகவோட கூட்டு செல்வதற்கு விரும்புகிறாங்க. 2வது சிறுபான்மை வாக்கு போயிடும். சிறுபான்மை வாக்குக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டு கட்சி அது. கொள்கை ரீதியாக சில முடிவுகள் அகில இந்திய கட்சி அது. அவர்கள் மைனாரிட்டி சமுதாயத்துக்கு எதிரானவர்கள் அல்ல என்று சொல்வதற்கான அத்தனை முயற்சியும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை வைத்துக் கொண்டு அண்ணாமலையோடு சேர்வது சிறுபான்மை ஓட்டு போய்விடும் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? பாஜகவுடன் சேரும் போது சிறுபான்மை வாக்குகள் போய்விடக்கூடிய ஆபத்து இருக்குன்னு தான் பேசினாங்க. அண்ணாமலை அப்படிங்கிறது விமர்சனம் அதிகமாக வைக்கிறார் அதிமுகவை பற்றி, அதிமுகவோட தலைவர்களை பற்றி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விவாத பொருளாகவே அங்க இருந்தது. ஆனா இப்ப அண்ணாமலை அவர்கள் அந்த பேச்சு அப்படிங்கிறது ஒரு உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்க, ஒரு கொலை குற்றவாளி அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு தூரம் அதெல்லாம் பேசணுமா? கொலை குற்றவாளி என்று சொல்றது, சிறை சென்ற முதல்வர்கள் பட்டியலில் இருந்தது, இவையெல்லாம் உண்மைதானே? பொய்யான விஷயத்தை இன்னைக்கு கொலை குற்றவாளி அவரு இன்னைக்கு கொலை குற்றவாளியா இருந்தவர்கள் என்று சொன்னால் பாஸ்ட் ஏங்க ஆர்பி உதயகுமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர், இப்போ சட்டப்பேரவை எதிர்ப்பு துணைத் தலைவர், அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு.
அதுல குறிப்பிட்டிருக்கிறாரு, அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நான் 2 விதமாக பார்க்கிறேன். இது எப்போன்னா 2022ஆம் ஆண்டு அண்ணாமலை ஒரு கூட்டத்தில் பேசும் போதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒன்று அரசியல்வாதியாக, இன்னொன்று காவல்துறையில் நான் ஒரு பொறுப்பிலே இருந்து ஒரு முதலமைச்சர் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்று பல அதிகாரிகள் கனவு காண்பார்கள். அவருடைய ஆட்சி உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் என்னை பொறுத்தவரை ஒரு பொற்கால ஆட்சி என்றுதான் நான் சொல்வேன். இப்போது தமிழக மக்கள் எங்கே சென்றாலும் கூட இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தும் வார்த்தை என்னன்னா, அந்த ஆட்சி இன்று இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு மனிதர் முதலமைச்சராக இல்லையே அப்படின்னு தான் மக்கள் பேசுறாங்க. அப்படிப்பட்ட மாமனிதர் அவருக்கு அருகிலே அமர்ந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெருமை, எனக்கும் பெருமை என்று கருதுகிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறாரு. அப்ப இவ்வளவு தூரம் ஒரு குற்றவாளின்னு சொல்றவர் ஓடி ஒளிஞ்சு இருந்தாரு ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில, அப்புறம் ஒரு அன்னைக்கு பெரிய அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு திமுக ஒரு காலில் விழுந்தார், இவ்வளவு பேசுறாரு இல்லையா, அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பது பெருமை அப்படின்னு ஏன் அன்னைக்கு சொல்றாங்க? ஏன்னா இவர் ஒரு குற்றவாளி. குற்றவாளி என்பதை மறுப்பதற்கு யாருமே கிடையாது. குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தார். குற்றவாளி கூட நான் சொல்ல மாட்டேன். இவர் அக்யூஸ்ங்கிறத நான் யாருமே மறுக்க முடியாது. குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர். அவர் அக்யூஸ்ட்னு எப்படி சொல்லுவீங்க? குற்றவாளி கிடையாது இல்லையா? அமித்ஷா வாஸ் an accused. அமித்ஷா வாஸ் an accused. சரி சரி சொல்லுங்க. அமித்ஷா அக்யூஸ்ட் இல்லையா? இல்ல நான் சொல்றது அது ரிலேட் பண்ணி பேசுங்க. மோடியை பேசுறீங்க, அமித்ஷா பேசுறீங்க, அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் சரி ஒரு அமித்ஷா வாஸ் an accused. அண்ணாமலை அவருக்கு தெரியுதுல, இவ்வளவு விஷயம் தெரியுது இல்லையா இபிஎஸ் அவர்களை பற்றி, அப்ப பக்கத்துல உள்ளவங்க எப்படி பெருமை? என்னோட முதல் கேள்வி, அண்ணாமலை பொய்யை சொல்லி இருக்கிறாரா? ஆம் என்றால் நாம் அதை விவாதிக்கலாம், இல்லை என்றால் சரியாதான் இருக்கிறார். இப்ப சரி, ஒரு கூட்டணியில இருக்கிறீங்க, கூட்டணியில இருக்கும்போது உங்க பக்கத்துல ஒரு முன்னாள் முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்காரு. அப்போ இந்திரன் சந்திரன் சொல்றது அரசியல் நாகரிகம் இல்லையா? எங்க கூட்டணியில இருக்காரு, நாங்க ஏன் சொல்ல மாட்டோம்? எங்க ஆதரவுடன் 4 வருஷம் ஆண்டாங்க மக்களே பேசிக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறார். எனக்கு எந்த கட்சியும் கிடையாது. அண்ணாமலை என்ன நினைக்கிறாங்க, அவங்க 4 வருஷம் மத்தியில இருக்கக்கூடிய ஒத்துழைத்த காலத்தினால்தான் இவ்வளவு அந்த பேச்சாரு. அப்ப கூட்டணியில இருக்கும் போது இந்திரன் சந்திரனா தெரிஞ்சவர் இன்னைக்கு கூட்டணி இல்ல அப்படிங்கும் போது கூட்டணி இல்லாத பொழுது சீமான தெரிஞ்சுக்கிறாரா? வேற யாரும் அந்த மாதிரி பேசுறாரு? இபிஎஸ் ஏன் பேசுறாரு? இவ்வளவு தூரம் பேசுறாரு, இன்னைக்கு மாற்றி பேசுறாரு. அதுதான் நான் சொன்னேன். இபிஎஸ் அவர்கள் அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்களை வைத்து பேச வைத்த போது அண்ணாமலை வாயை திறக்கவில்லை, பேசவில்லை. எப்பொழுது இபிஎஸ் பேசினாலும் அப்பா அவர் பேசினார். அது ரியாக்ஷன், எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ரியாக்ஷன் சொல்றாங்க. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. அப்படி சமமான எதிர்வினை தான் இந்த தற்கொலை. இந்த தற்கொலை என்றால் அவர் படித்தவர் அப்படின்னு சொல்றது, அதான் நான் சொல்ல வந்தேன். படிக்கிறது அவரும் தான் படிச்சிருக்காரு, அண்ணாமலை தான் படிச்சிருக்காரு. படிக்கிறது லிட்ரேஷன் தான், எஜுகேஷன் கிடையாது. படிக்கிறதுங்கிறது லிட்ரேஷன். எஜுகேஷன் யூ மஸ்ட் ஹவு டு பிஹேவ் இன் த சொசைட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு எஜுகேஷன். அதாவது படிப்பு எல்லாரும் தெரியுதா தெரியலன்னு சொல்ல வர்றீங்களா? தெரியல. ஒரு முதலமைச்சரா இருந்தவருக்கு தெரியல. யாருங்க அடையாளம் காட்டப்பட்டதுனால முதலமைச்சர் அவரா ஒரு தேர்தல்ல அவர் மக்களை சந்திச்சு வெற்றி பெற்றிருக்கிறார். ஜெயலலிதாவோ அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? அண்ணாமலை அதிமுக 7 இடத்துல டெபாசிட் போச்சு, 13 இடத்துல 3ஆம் கட்டம் போச்சு அப்படின்னாக்க இவங்க எவ்வளவு போயிருக்காங்க அப்படின்னு கேட்கிறார். 50 ஆண்டு காலம் 58 ஆண்டு காலம் என்ற திராவிட கலாச்சாரத்தில் அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற ஆளுமை ஆண்ட அதிமுக இது பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கு ஆட்சி செய்திருக்கிறது? என்னைக்கு 2 இலக்கத்தில் உறுப்பினர் இருந்திருக்கிறார்கள் அசம்பிளில, சட்டமன்றத்தில். இன்னும் சின்ன சின்னமா வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சியும் ஆண்டு ஓய்வு பெறக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய அளவு அண்ணாமலையை ஏற்றுக்கிறாங்க. அதிமுகவை ஏற்றுக்கிறாங்க. இது ஓய்வு பெறக்கூடிய கட்சி. அதனால 4ஆம் இடம் அது வராது என்று தெளிவாக இந்த நடைமுறையிலே அதிமுக சென்று கொண்டிருந்தால் 4ஆம் இடம் கூட வராது. இவர் இவ்வளவு தூரம் பேசினார், எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு கேட்டாருங்க. இவர் கடந்த இந்த தேர்தலுக்கு முன்னாடி என் பக்கத்துல உட்காந்து இதே மாதிரி வீட்டுல நோட்டாவோட போட்டி போட்ட கட்சின்னு பேசினார். பேசினாரா இல்லையா? இன்னைக்கே பேச பண்ணிக்கிறீங்க. அந்த காலத்துல மலையாளி கட்சி
சரி சரி சரி, நான் எடுத்துக்கிறேன் சுருக்கமா. நோட்டாவோட போட்டி போடுற கட்சி தான் இன்னைக்கும். நோட்டாக்கு கீழே இருந்தாங்க, இன்னைக்கு நோட்டாக்கு மேல வந்து 5% அண்ணாமலை 5% வாங்கி 3% வாங்கி நோட்டா கீழே இருந்தாங்க. இப்ப 5% வாங்கி நோட்டா கொஞ்சம் மேல வந்திருக்காங்க. அதான் கொஞ்சம் மேல இன்னும் ஆமா வந்திருக்காங்க. இன்னும் நோட்டாவோட தான் போட்டி போட்டு நோட்டாவோட தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்பயும் சரி, ஹலீம் அவர்கள்ட்ட இந்த வார்த்தை போர் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி மக்கள் கிட்ட அது பிரதிபலிக்கும்? இதனால யாருக்கு லாபம் வரும், யாருக்கு நஷ்டம் வரும்? அண்ணன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க தற்கூரினா வந்து கெட்ட வார்த்தையே இல்லை, அது ரொம்ப சாதாரணமா தமிழ் வார்த்தை தான். எங்க ஊர் பக்கத்துல தற்கூரினா முட்டா பயலுக்கு தான் தற்கூரின்னு சொல்லுவாங்க. ஆமா, முட்டா பயல சொல்லுவாங்க. அர்த்தம் அதே தானே, தூய தமிழா இருந்தாலும் அர்த்தம் அதானே. அதாவது எங்க ஊர் பக்கத்துல எங்க ஊர்கள்ல பேசுற வழக்கமான ஒரு வழக்கு மொழியில தற்கூரின்னு சொன்னா முட்டா பைய, எழுத படிக்க தெரியாதவன், ஒரு அளவுக்கு அறிவு இல்லாதவன் தற்கூரின்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டு. அவர் நல்ல வார்த்தைன்னு சொல்றாரு. ஓகே, பொதுவாக வந்து திராவிட அரசியல 50 வருஷம் அரசியல பார்ப்போம். 2ஆம் கட்ட தலைவர்களுடைய பேச்செல்லாம் சகிக்க முடியாதுதான் இருக்கும். திமுக வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் பேச்சாளர் பேசுவார். அப்ப மேடையிலே சொல்லுவாங்க பெண்கள் குழந்தைகள் எல்லாம் கிளம்பிடுங்க. இதை நான் பார்த்திருக்கேன். இது 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் இப்படி கொச்சையாக மற்ற தலைவர்களை விமர்சித்ததெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அது திமுக அதிமுக உண்டு. யாரும் பெரிய தலைவர்கள், நேரடி தலைவர்கள், மாநில தலைவரோ அல்ல ஒரு கட்சியுடைய முக்கியமான தலைவர் நம்பர் 1 அவங்க பேச மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களுக்கும் பெரிய ஒரு டக் ஆஃப் வாரே நடக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா கலைஞர் காலத்துலதான் அந்த அரசியல் இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் ஆரம்பித்த காலகட்டம். அப்ப கூட ஜெயலலிதா அவர்கள் மிஸ்டர் கருணாநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாகரிகம் தான், பாராட்டக்கூடிய விஷயம். அதே மாதிரி கலைஞர் அவர்கள் அம்மையார்னு சொல்லுவாங்க. அவங்க மேல கோவம் இருக்கும். சொல்ல போனா கைது பண்ணாங்க, அதிகாலையில கலைஞரை கைது பண்ணி கொண்டு போனாங்க. இப்படி எல்லாம் நடந்தாலும் கூட வார்த்தையில இப்படி இது பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான தற்குறி மாதிரி வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. இது முக்கியமான ஒண்ணு. 2வது சொன்னாங்க, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, மானங்கட்ட போய் தவழ்ந்து போய் வந்தவர் தானே, அதெல்லாம் உண்மை தானே, அப்படிப்பட்டவர் தானே நீங்க போய் கூட்டணிக்கு நின்றீங்க அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்பாங்கல்ல. உங்களுக்கு வந்து கூவத்தூர் நடந்ததெல்லாம் முன்னாடி தெரியாதா? இந்த கூவத்தூர் நடந்தது பின்னாடியா நடந்துச்சு? உங்க கூட்டணிக்கு முன்னாடியா பின்னாடியா? முன்னாடி. அப்ப தவழ்ந்து போனாரு, பெட்டிங் பண்ணாங்க, எல்லாமே சரிதான், எல்லாமே பண்ணாங்க, டயர்ல போய் விழுந்தாங்க. இல்ல 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 ஜன்னல் திறந்துச்சுன்னு சொன்னார். கதவு மட்டும் இல்ல, ஜன்னலே திறந்துச்சு. நான் முடிச்சுக்கிறேன். இப்ப இப்படி வந்து தெரிஞ்சுதானே கூட்டணிக்கு போனாங்க. இது ஒன்று. இவர் சொல்றாரு நான் பச்சை மயில கையெழுத்து போட்டு இந்த மாதிரி வேலை 10 வருஷம் 600 லட்சம் பச்சை மைக்கு ஏட்டா இருந்தாருல எடப்பாடி. அப்ப யாரு பெரிய ஆளு? இது ஒண்ணு பக்கம். இது ஒரு பக்கம். நான் என்ன பாக்குறேன்னா, அண்ணாமலை பேசுவதை நான் மட்டுமல்ல பாஜகவை சார்ந்த பலரும் ஏத்துக்கலன்னு வைங்க. தமிழிசையே வந்து மறைமுகமா அந்த கருத்தை சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு கட்சிக்கு மரியாதை கொடுக்கணும், ஒரு கட்சி தலைவருக்கு மரியாதை கொடுக்கணும். தமிழ்நாட்டு அரசியல் என்பது அப்படி கிடையாது. நியாயமா நார்மையா பேச வேண்டியதுதான், எது கருத்து இருக்கணும். ஆனால் இந்த அளவுக்கு பேசுவதற்கு காரணம் என்னங்கிற பார்வையும் ஒரு பார்க்க வேண்டியது. எடப்பாடி வந்து ஏன் அந்த அளவுக்கு இடம் கொடுத்தாரு? நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடி ஆட்சி செய்யறாரு, எடப்பாடியா சிஎம் இருக்காரு, அவர் எதிர்கட்சி, என்ன காரணம்? ஏன் நீங்க வந்து சொல்றீங்க? அவர் ஜெயக்குமார் சொல்றாருல, அவருக்கு 39 வயசு, இவருக்கு 70 வயசு, இவர் எம்எல்ஏ இருக்கும் போது அவர் பிறந்திருப்பாரு, அதெல்லாம் சரிதானே. சின்ன பசங்கள்ட்ட எதுக்கு நீங்க வந்து கை கொடுக்குறீங்க? சின்ன பசங்களை எதுக்கு தூண்டுறீங்க? கேட்பாங்கல்ல. நானுமே ஒரு பொது வழியில ஒரு சாமானியனா பேசுறேன். சின்ன பசங்க ஒருத்தன் வந்து கோவமா பேசினா விலகி போற வழக்கம் தான் நம்ம. ஏன்னா அவன் அசிங்கமா பேசிட்டான், நமக்கு தான் அசிங்கம். சின்ன பசங்களுக்கு அசிங்கம் கிடையாது. அதை நீங்க ஒதுங்கி போகணும்ல. நீங்க வந்து பதில் கொடுக்காம 2ஆம் கட்டத்துல விட்டு பதில் கொடுத்துட்டு போங்க. நீங்க எதுக்கு அண்ணாமலையை வந்து சரிக்கு சமமா வந்து ஃபைட் பண்ணீங்க? இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். இது தேவையில்லாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னால் ஒரு முதல்வராக இருந்தவர், ஒரு 45-50 ஆண்டு கால அனுபவம், அதெல்லாம் மறுக்கவே முடியாது. ஒரு சிறிய பொறுப்புல இருந்து பெரிய பொறுப்புக்கு வந்தவர், ஒரு சாமானியர், அதெல்லாம் மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபரை இப்படி பேசுற அளவுக்கு இடம் கொடுத்தது யாரு? ஆக்சுவலா பார்த்தா பாஜக யாரை தாக்கி இருக்கணும்? திமுகவை தாக்கணும். திமுக முதல்வரை பேசட்டும். ஏன் தைரியம் இருந்தா முதல்வர் அந்த வார்த்தையை சொல்லி பேச சொல்லுங்களேன். ஒரே நிமிஷம், இதுக்கு பதில் சொல்லுங்க சுருக்கமா. தமிழகத்துல உண்மையான எதிர்கட்சியாக பத்திரிகை வழியாகவும் செயல் ரீதியாகவும் எதிர்ப்பது பாஜக என்று உலகறிந்த உண்மை. இந்த மாதிரி வார்த்தைய திமுக தலைவர்களை சொல்லி பேசுவாரா அண்ணாமலை? தைரியமாக பேசுவாரு. இவர் வந்து வாய் தான் எனக்கு முதலீடு என்றெல்லாம் கேவலமாக, இதை விட அதிகமாக அதாவது தற்குறிங்கிறது நல்ல வார்த்தைனா வார்த்தையை மாதிரி சொல்ல பயப்படுவாரா? இல்ல, நான் அதே கேக்குறேன். பத்தி பேசுவாரா? இந்த பயம் அதெல்லாம் திமுக பத்தி பேசுவாரா? இதையே கேக்குறேனே,
ஸ்டாலின் அவர்கள் இப்படி பேசினார், முதலமைச்சர் இப்படி பேசினார், நிச்சயமாக அண்ணாமலை பேசக்கூடிய ஒரு திராணி உள்ளவர் தான். என்ன திராணி? இங்க பாருங்க, தலைவர்களை கூட இப்படி பேசுற மாதிரி தெரியலையே சார். அடுத்து நிறைய தலைவர்கள் பேசியிருக்காங்க திமுகவுலயும். அந்த தலைவர்களை கூட மரியாதைக்குரிய அப்படின்னு தான் போட்டு பேசியிருக்கிறாரு தவிர இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை. அந்த மாதிரி பயன்படுத்தி பிறகும் கூட மரியாதைக்குரிய எடப்பாடி தான் பேசுறாரு. இன்னைக்கு ஆமா, மரியாதைக்குரிய தற்கொலை, மரியாதைக்குரிய தற்கொலைங்கிறார். தெற்குறியும் மரியாதைக்குரிய ஒரு தற்கொலையில இருந்து இந்த வார்த்தையை தான் நமக்கு நான் முடிச்சுக்கிறேன். நான் ஏதோ முடிச்சுக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் சுருக்கமா கதவு திறந்து வச்சிருக்கு. இல்ல, நம்ம அதை அடுத்த தடவை நான் பேசுறேன். கலை அவர்கள்ட்ட இப்ப திமுகவை கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு நம்ம பாஜகவை அண்ணாமலை பத்தி கேட்கிறோம். அதே சமயம் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா கூட இந்த வார்த்தையை ஒரு தலைவர் பேசிட முடியுமா? அந்த ஒரு கட்சி தொண்டர்களுடைய பலம், கட்சியுடைய பலம் இருந்து இந்த மாதிரி பேசிட்டு இருந்துட முடியுமா? அப்ப இபிஎஸ் அவர்கள் இவ்வளவு தூரம் பேசுறாங்க அப்படின்னா இபிஎஸ் ஒரு ஆளுமை மிக்க தலைவரா இருக்கிறாரா? அவர்களோட கீழே தொண்டர்களும் கட்சியும் பலமா இருக்குதா? ஏங்க, அவர் கீழே கட்சி அப்படி இன்டாக்டா தான் இருக்குது. ஒரு தலைவர் அது ஜெயலலிதா காலத்துல இருந்த ஜெயலலிதா காலத்துல இருந்த அமைப்பு அப்படியே இன்டாக்டா இருக்குது. ஒரு சின்ன கருத்து ஒரு சின்ன கருத்து அதே இதுக்குதான் அதேதான். ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல அவரை பற்றி ஒரு கட்டுரை ஆனந்த விகடன்ல வெளியாச்சு. இன்னமும் அது நீ கூகுள்ல தானே இருக்கும். அந்த கட்டுரை அடிப்படையில முரசொலியிலையும் வந்து வந்துச்சு. ஆட்சியை பற்றி ரொம்ப ஒரு கேவலமான விமர்சனம். ஆனா ஆனந்த விகடன் நாகரிகமா தான் விமர்சனம் பண்ணாங்க. அதற்கு அவதூறு வழக்கை ஜெயலலிதா தொடர்ந்தார். அது ரொம்ப ஒரு பெரிய அளவுல போச்சு. அது நீ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தான் ஜெயலலிதா. அந்த ஆளுமை குறைவு காரணம் என்னன்னா எடப்பாடி கொடுத்த இடம். அவர் ஆட்சியில தான் பாஜகவை எங்க டாடின்னு சொல்ற அளவுக்கு அவங்க அமைச்சர் இருந்தாங்க. எங்க எல்லாம் டாடி பாத்துக்குவாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு நீங்க அடிமைப்பட்டு கிடக்கணுமா? ஏன் அடிமைன்னு சொன்னாங்க? நாங்க விரும்பியா சொன்னாங்க தமிழக மக்கள். அப்ப அந்த அளவுக்கு ஏன் வந்து இடம் கொடுத்தீங்க? அந்த அளவுக்கு மக்கள் எங்க சொன்னாங்க? அடிமைத்தனம் எதிர்கட்சி சொன்னாங்கன்னா மக்களுடைய அந்த எண்ண ஓட்டத்தை தான் சொன்னாங்கன்ற சொல்லுவாங்க. மக்கள் சொன்னாங்க. நான் சொல்றேங்க, நான் சொன்னதா வச்சுக்கீங்க. பதில் சொல்றேங்க. இல்ல, நான் சொன்னதா வச்சுக்கீங்க. நான் சொன்னதா வச்சுக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் வந்துச்சுல்ல, ஏன் இடம் கொடுத்தீங்க? ஏன் நீங்க வந்து அண்ணாமலை ஆட்சியில் இருக்கும்பொழுது, கூட்டணியில் இருக்கும்போது ஜெயலலிதா அவர்களை பத்தி பேசினாங்க, அப்பயே அமைதியா இருந்தீங்க. அண்ணா சொன்னார்ல அண்ணாதுரையை பேசும்போது என்ன பெரிய கொந்தளிச்சிட்டீங்க. இப்போ நான் சொல்றேன், 1.5 கோடி தொண்டர்கள் சொல்றீங்கல்ல அதிமுக, 1.5 கோடி தொண்டர்கள், 2 கோடியா, 2 கோடி தொண்டர்கள். இன்னைக்கு வந்து உங்களுடைய மூத்த முன்னோடி இன்னைக்கு பொதுச் செயலாளரை பத்தி இப்படி ஒரு அசிங்கமான வார்த்தை தான் என்னை பொறுத்தவரை. ஒரு கேவலமான வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. என்ன பெரிய அளவுல எதிர்ப்பதை காமிச்சிட்டீங்க? போற போக்குல நீங்க வந்து தப்பிதமாக பேசிவிட்டார். கருப்பு கொடி, இவ்வளவுதானா? இவ்வளவுதான் உங்க விஷயமா? என்ன செய்யணுமா? ஜெயலலிதா இருக்கும்போது, அவர்கள் இருக்கும் பொழுது செஞ்சிருந்தால் இந்த தொண்டர்கள் எப்படி எதிர்த்திருப்பார்கள் நீங்க நினைச்சீங்க? அண்ணாமலை நடமாடி இருக்க முடியுமா தமிழ்நாட்டுல? ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது ஜெயலலிதாவை தற்கூரி என்று அண்ணாமலை சொல்லி இருந்தால் அண்ணாமலை தமிழ்நாட்டில் நடமாடி இருக்க முடியாது. ஆணித்தரமா சொல்றேன். எங்க இப்பயும் தமிழகம் முழுக்க அண்ணாமலையோட கொடும்பாவியை எரித்து போராட்டம் பரவலா தமிழ்நாடு முழுக்க நடக்குது. சாமானியர் எடப்பாடி, அவங்க சில்வர் ஸ்பூனோட பிறந்தவங்க. ஜெயலலிதா அம்மா சினிமாவில் நடிகையா இருந்து வந்தவங்க. அவர்களுக்கு இருந்த அந்த விஷயங்கள்லாம் அந்த மாதிரி. இவருடைய ஆளுமை வேறங்க. இவர் ஒரு சாமானியன் விவசாயி, கீழ்மட்டத்துல இருந்து வந்தவர். அதனால அண்ணாமலை என்ன நினைக்கிறாங்க, முன்னாள் முதல்வர். கரெக்ட். அது அந்த அறிவு அண்ணாமலைக்கு, அந்த அறிவு இல்லாம தான் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாரு அண்ணாமலை. அதுக்கான பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன அந்த அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க? மான நஷ்ட வழக்கு தொடுத்தாங்களா? இவங்களும் தொடுக்கிறாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாமலையை தமிழ்நாட்டு நடமாட விடாம செய்வாங்க. அண்ணாமலை தமிழ்நாட்டு நடமாட முடியாது. செய்வாங்க, அதிமுக செய்யும், தொண்டர்கள் செய்வாங்க, இன்னைக்கு செய்வாங்க. சும்மா அவர் வந்து இந்த மாதிரி பேசிட்டுலாம் தப்பிச்சுட்டு போயிட முடியாது. நான் சொல்றேன், இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டு நடமாட முடியாது. அதை விட ஜெயலலிதாவோட பலமான அமைப்பு இப்போ இருக்குது. ஜெயலலிதாவுக்கு எதிராக வெளியே போனாங்க ஆட்கள், எடப்பாடி அவர்களுக்கு எதிராக வெளியேற்றப்பட்டார்கள். யாரும் வெளியே போகல. அவர் பலமிக்க தலைவராக தான் இருக்கிறார். இன்னைக்கு ஜெயலலிதா எவ்வளவு மோசமா தோத்துருக்கிறாங்க அது எனக்கு தெரியும். அவங்களே தோத்துருக்கிறாங்க. அதனால
எடப்பாடி வந்து சர்வசாதாரணமா பாஜக அடிமையா இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு யூபி ஆட்சியில காங்கிரஸுக்கு அடிமையா இருந்தது திமுக. மாநில பிரச்சனை எதையுமே எடுக்கல. எடப்பாடி எல்லாத்துக்கும் கூச்சா போட்டதுதான் திமுக. மாநில உரிமையை பத்தி ஒரு வாரத்தோட பேசல. இவங்க காவிரி பிரச்சனை ஆணையம் அமைக்க பாஜக தள்ளி போட்டப்ப 22 நாள் முடக்குனாங்க. அதை புரியல இவங்களுக்கு புரியலையே, புரியாமலே பேசிட்டு இருக்காங்க. உங்க ஆட்சியில பாஜக சொல்றாரு, உங்க ஆட்சியில மசோதாக்கள் நிறைவேறதுக்கு மட்டும் எங்களுடைய ஆதரவு தேவை. அப்ப அவங்களுடைய என்னென்ன சொல்றாங்களோ அதற்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற மாதிரி அவர் கொடுத்திருக்கிறாரு. இல்ல என்ன சொல்றாரு தெரியுமா? பாஜக என்ன சொல்லுது? சற்று முன் சாரோட சொன்னாரு, 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது பாஜகவுடைய தயவுனாலதான் சொல்றாங்க. என்ன தயவு? பாஜக பல சட்டத்திட்டங்கள், அதுதான் எடப்பாடி சொல்றாரு. நீங்க நிறைவேற்றுவதற்கு நாங்க கை கொடுத்தோம், உங்களுக்கு கூட்டணி இருந்ததுனால. நாங்க உங்க ராஜ்யசபா மெஜாரிட்டி கிடையாது. சரி, கூட்டணி இருந்தப்ப செஞ்சாலும் கூட பல விஷயங்கள் ராஜ்யசபால எதிர்த்து இருக்கிறாங்க. முத்தலாக் தடை சட்டத்தை எதிர்த்து இருக்கிறாங்க. நீங்க எதிர்த்தாங்க? மகன் ஓபிஎஸ் நீ கேட்க மாட்டேங்குது. அது வந்து லோக்சபா, ராஜ்யசபா. அது அன்னைக்கே கட்சி பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. அதான் ஒழிச்சிருக்குது ஓபிஎஸ் பாஜக கூலி. இல்ல அப்ப வந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிரா அதிமுக திரளும் அப்படிங்கிற பார்வை எப்படி பண்ணீங்க? இன்னைக்கு கூட அதிமுக போராட்டம் நடத்துறாங்க. அப்போ ஒரு மாநில தலைவர் இப்படி பேசலாமா அப்படிங்கிறது உட்கட்சியிலையும் கூட தமிழிசை அவர்களும் கூட சொல்றாங்க, தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும்னு. அப்ப உள்ள கூட ரசிக்கல அப்படிங்கறத எடுத்துக்கலாமா? ஏன்னா அவர் பேசும்போதும் சொல்றாரு, இதே மேடையில இருக்கிற தலைவர்களுக்கும் கூட்டணி வேணும் அதிமுக நினைக்கிற தலைவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அப்ப உள்ளுக்குள்ளேயே கட்சிக்குள்ளேயே இங்க மாநிலத்துக்குள்ளேயே அதிமுகவுடன் இணக்கமாக போக வேண்டும், ஒரு கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இத வந்து எப்படி தன்னுடைய ஒற்றையா நான் என்னுடைய முடிவுதான், நான் யாருக்கும் வந்து அடிபடிய மாட்டேன், நான் சொல்றது உட்கட்சியா இருந்தாலும் சரி வெளியா இருந்தாலும் சரி இதுதான் என் பாணி அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டு அரசியல்ல அவருக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்களை பற்றி நான் என்ன வேணா பேசுறேன். மேடையில் இருக்கக்கூடியவர்களும் சேர்த்து சில பேர் பல கட்சிகளோடு கூட்டு சேர்ந்து நாம் வந்து மக்கள் பிரதிநிதியாக போகலாம் என்று விருப்பம் உள்ளவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் சொல்றேன். உண்மைதானே? ஒரு நெறியாளராக ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு அது பொய்ன்னு தோணுதா? ஏதாவது அண்ணாமலை பொய் பேசியிருக்கிறாங்க நான் கேட்கிறேன். இருந்தால் தமிழிசை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். தமிழிசை என்ன சுப்ரீம் கோர்ட் வச்சா? தமிழிசை 4 வருஷம் கவர்னராக இருந்திருக்கலாம், 5 வருஷம் தலைவராக இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய தலைவர் இன்றைக்கு தமிழகத்துல யார்? அண்ணாமலை. அதுதான் கட்சி, அதுதான் கட்டுப்பாடு, அதுதான் விதி. அப்ப ஜனநாயகம் எல்லாம் கிடையாது. ஆக கட்சியினுடைய கட்டுப்பாடு என்பது ஜனநாயகம் அழுத்து வருவதில்லை. கட்டுப்பாடு எது? கட்டுப்பாடுங்கிற வார்த்தை இருக்கு இல்ல, அவங்க கருத்து சொல்ல கூட அங்க கட்டுப்பாடு. அண்ணாமலை அவர்கள் தவறாக தலைவர்களுக்கு என்று ஒரு மரியாதை கொடுத்து பேச வேண்டும் என்று அறிவுரை சொன்னார்கள். வரவேற்கிறேன். யாருக்கு சொன்னார்கள் அந்த அறிவுரை? யாருக்கு? அண்ணாமலை தானே. அப்போ ஊடகத்தை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த அறிவுரை நீங்க கொடுக்கிறீங்கன்னா அது எப்படி கட்சி கட்டுப்பாடாகும்? உங்களுடைய தலைவரை பற்றி ஊடகத்தின் மத்தியில பொது இதுல நீங்க வந்து இப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு கவர்னரா இருந்து எவ்வளவு கட்சி தலைவரா இருந்து ஒரு கட்சியினுடைய கட்டமைப்புக்குள்ள அடங்கி இருக்கிறீங்க. ஜனநாயகம் உங்களுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. கட்சிக்குள்ள ஜனநாயகம், கட்சி கட்டிடத்துக்குள்ள ஜனநாயகம் இருக்கு, கட்சி அலுவலகத்துக்குள்ள ஜனநாயகம் இருக்கு. கட்சிக்கு வெளியே வந்தாச்சுன்னா கட்சி தலைவர் என்ற மரியாதை நான் கொடுக்கவில்லை என்றால் வேற கொடுப்பாங்க. இல்ல, இது மரியாதை. அவருக்கு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு அவர் பதில் சொல்றாரு. இது வந்து மரியாதை, ஒரு அடக்குமுறையா? இதே அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, மூத்த தலைவர்களா இருக்கட்டும், அரசியல் அனுபவம் உள்ளவர்கள், அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை, உட்கட்சியே ஏதோ எனக்கு அதை பத்தி இல்ல, நான் செய்யறதுதான் சரிங்கிற. அப்ப அது அடக்குமுறை கிடையாதா? இல்ல, கட்சிக்கு எது சரியோ அதை நான் செய்கிறேன். மூத்த தலைவர்களுக்கு இதனோட உடன்பாடு இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு மேலே தலைவர்கள் இருக்கிறார்கள், அங்கே சென்று சொல்லுங்க. எனக்கு என்னுடைய தலைவர்களை கேட்டுத்தான் நான் செய்கிறேன், அவர்கள் சொன்ன வழியிலே தான் நான் செல்கிறேன் என்னதானே அதோட பொருள். இப்போ வந்து அதிமுக கூட்டணி வேணும் எத்தனை பேர் பேசினாங்க அதே கட்சியில. ஆனால் அகில இந்திய தலைமை என்ன முடிவு எடுத்தது? தமிழக தலைவர் என்ன சொன்னாரோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வாங்கி கொண்டு இதுதான் நியாயமானது என்று முடிவு எடுத்தது இல்லையா?
அதனால யாரோ ஒருத்தர் அரசியல் காரணமாக யாரோ ஒருத்தருடைய பரிந்துரையின் பேர்ல அண்ணாமலை வரல. அண்ணாமலை ஒரு 10 ஆண்டு விவசாயம் பார்த்துட்டு அவங்க அப்பா கூட, புரியுதுங்களா, ஒரு 10 ஆண்டு பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாம் படிச்சிருக்கிறாரு, ஒரு 10 ஆண்டு பெரிய அதிகாரியாக இருந்திருக்கிறார். இதெல்லாம் சமூகத்துல அனுபவம் இல்லையா? உங்களை காட்டிலும் அனுபவம். அரசியல்வாதிகளுக்கு என்ன அனுபவம் இருக்கு? கையெழுத்து கூப்பிட்டு மக்களை பார்த்து ஓட்டு. இதை தவிர இந்த அனுபவம் பெருசு. இபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் குறைவுன்னு சொல்ல வரீங்க? அனுபவம் கிடையாது. வயசு கூடி இருக்கு. தானும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான் வளர்ச்சினார் எம்ஜிஆர். என்ன வளரலன்னு சொல்றீங்க? என்ன சார் கலை சார் அமைதியா இருக்கீங்க? ஏற்கனவே பேச மாட்டாரு. அவர் என்ன சொல்றாரு? அவங்க சினிமா நடிகை வாழ்ந்து செல்வத்துக்குன்றாரு. எடப்பாடி சொல்ல சொல்லுங்க. எடப்பாடி சாமானியன். விவசாயி. ஜெயலலிதா பத்தி எப்படி இவர் பேசிக்குவாரு. அவங்க என்ன பண்ணாங்க? அனுபவம் அப்படிங்கிறதுக்கு நீங்க பேச வர்றீங்கல்ல, அதுக்கான பதில நான் வாங்கிக்கிறேன். அதனால ஜெயலலிதா சினிமால இருந்து வந்தாங்கன்னா ஒன்றும் கேவலமாக்க மாட்டாங்க. அவங்க எம்ஜிஆர் கூட இருந்தவங்க. அது இன்றைக்கும் சசிகலா அம்மையார் கூட ஜெயலலிதாவோட 40 ஆண்டு குறைத்து மதிப்பிடக்கூடாது. அதை புரிஞ்சுக்கங்க. சரி, நான் எடுத்துக்கிறேன். யாரையுமே குறைச்சு மதிப்பிடக்கூடாது. திமுக பாஜக தங்களை விட்டு விலகி போனா இபிஎஸ் மட்டும் குறைச்சு மதிப்பிடுவாங்க, கலந்தாலும் பேசுவாங்க. அதெல்லாம் ஒரு சாமானியன்னா என்ன வேணாலும் பேசுவாங்க. தேசிய தலைமையுடைய எடப்பாடியும் சாமானியன் தான். ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிட்டாருங்க. பின்னாடிதான் பெரிய பெரிய ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிட்டாரு. அவர் ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிட்டாரு. அண்ணாமலை கீழ இருந்து உழைச்சி கட்சியிலேயே கடந்து உழண்டு மேல வந்தவர். சாமானியமா இல்ல. சசிகலா கொடுத்த பிச்சனை, சசிகலா அம்மையார் செய்த தன்னுடைய வாழ்நாளில் செஞ்ச ஒரே நல்ல காரியம் எடப்பாடி அவர்கள் முதல்வராக்கினார். அந்த மாதிரி செஞ்ச ஒரே நல்ல காரியம் எடப்பாடி அவர்களை முதல்வராக்கினார். உங்க சின்னமாங்க சரியா போச்சு. போங்க. அவ்வளவு பக்கம் வந்துட்டீங்களா? நெருங்கிட்டீங்களா? நீங்க திமுக நெருங்கிட்டீங்க பார்த்தேன். அங்க நெருங்கிட்டீங்களா? போராட்டம், கொடும்பாவி அளிப்பு தமிழகம் முழுவதும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. பெருமைப்படாது. நீங்க பேச எது பேசலாம் சும்மா இருப்போமா? நாங்க அண்ணாமலை பேசினா இவ்வளவு எதிர்ப்பு காட்டுறவங்க திமுக துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க மக்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு காமிச்சீங்க? எங்க எதிர்க்கல? அதிமுக எதிர்த்துட்டு இருக்குது. கள்ளக்குறிச்சி விஷயத்துல அதிமுக நடக்கிற போராட்டம் பத்தி கவலை இல்ல. ஒரு தனிப்பட்ட நபராக எடப்பாடி அவர்களை பற்றி பேசினா இவ்வளவு கொந்தளிக்கணுமான்னு கேட்கிறாரு. எடப்பாடி அவர்களை பற்றி பேசினா 2 கோடி தொண்டர்களை அவமானப்படுத்துவது அர்த்தம். எடப்பாடி அவர்கள் தனியால் கிடையாது. அவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். 2 கோடி தொண்டர்களை நீங்க அவமானப்படுத்தினா அது தொண்டர் சும்மா இருக்க மாட்டாங்க. கலை சார் சுருக்கமா அதுக்கு சொல்லுங்க. இது எல்லாம் மாநில தலைவர் அண்ணாமலை இதுக்குள்ளேயே சுருக்கிட முடியுமா? இவ்வளவு விஷயம் நடக்குது. அப்ப தேசிய தலைமைக்கு இந்த விஷயம் விவகாரம் தெரியாம இருக்குமா? அப்ப பாஜக தேசிய தலைமையுடன் ஆசீர்வாதத்துடன் ஒப்புதலுடன் தான் இங்க அண்ணாமலை. அதைத்தான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அண்ணா குரங்கு தன்னுடைய குட்டியை தூண்டி விட்டு தான் ஆட்டம் காட்டும். அதுதான் இவங்க செய்யறாங்க. பாஜக மத்திய பாஜக நோக்கம் என்னன்னா அதிமுக அகற்றி விட்டு அந்த இடத்துல உட்காரணும். அதான் அவங்க நோக்கம். அமித்ஷா பிளான் சொல்லி ஒரு பிளான அவங்களுடைய செயற்குழுல கடந்த மாதம் திருப்பூர்ல அண்ணாமலை வச்சாரு. அது என்ன சொல்றாரு? என்ன பிளான் தெரியுமா? திமுக அகற்றி விட்டு அந்த இடத்துக்கு முதலிடத்துக்கு ஆட்சியை பிடிக்கணுங்கிறது கிடையாது. அவங்க நோக்கம் 2026 நோக்கம் என்னன்னா அதிமுக பின்னுக்கு தள்ளணும். இது மட்டும் தான் அவங்க நோக்கம். அதான் அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை என்ன சொன்னாரு? அப்ப இது உண்மையிலேயே அடுத்த கட்டத்துக்கு போகும்போது திமுக தரப்புல இருந்து அதிமுக பாஜக இவர்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு விமர்சனமா வைக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலையும் அது முன்னெடுக்கப்பட்டது. இப்போ பார்த்தோன்னா இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய மோதல் இது அடுத்த கட்டமா இல்ல பாஜகவும் அதிமுகவும் எதிரிகளாக தான் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் தனித்தனி அப்படிங்கும் போது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுல இது எப்படி மாறும்? பொதுவாக எப்படி அந்த நிகழ்வை பொறுத்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். ஒரு பெர்செப்ஷன் தானே.
ஏற்கனவே வந்து அவங்க பாஜகவோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க வச்சுதான் நம்ம அடிமைங்கிற அந்த வார்த்தையெல்லாம் வந்து பயன்படுத்தினாங்க. அது ஓகே. இப்ப வந்து மோசமா இருக்கு. நான் இப்ப என்ன பார்வை பாக்குறேன்னா, அண்ணன் சொன்ன மாதிரிதான், அதிமுகவை அழிக்காமல் பாஜக இங்க வளர முடியாது. அதுல முக்கியமா இருக்காங்க. ஏனென்றால் 2026 வந்து திமுக vs பாஜக வரணும்னா அதிமுக டம்மி பண்ணப்படணும். இன்னைக்கு வந்து அதிமுகவை விரும்பியோ விரும்பாமலோ கட்டி காக்கக்கூடிய இடத்தில் எடப்பாடி தான் இருக்கார். ஏன்னா எல்லா தலைவரும் தோத்து போயிட்டான். ஓபிஎஸ் இல்ல, சீன்ல இல்ல, டிடிவிக்கே இல்ல, எல்லாமே அங்க பக்கம் போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க. அப்ப எடப்பாடி அவர்கள் அதிமுகவை இன்னைக்கு ஓரளவுக்கு ஹோல்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. அதுல மாற்றம் இல்ல. அவரும் ஒரு சாமானியர் தான். அண்ணாமலை மாதிரி இல்ல, எடப்பாடி சாமானியர் தான். அவரு சொல்ல போனா அண்ணாமலையை விட ஒரு சிறந்த விவசாயின்னு கூட ஒத்துக்குவேன். அப்படிப்பட்டவர் தான் எடப்பாடி. அதான் நான் ஒத்துக்கிறேன். இப்போ அப்ப அதிமுகவை அழிக்கணும்னா எடப்பாடியை டம்மி பண்ணணும், எடப்பாடியை கேவலப்படுத்தணும், எடப்பாடி பேரை மக்கள் மத்தியில ஒரு ஓரளவுக்கு மோசமாக்கணும். அந்த வேலையை அண்ணாமலை செய்யறார். அவங்களை பொறுத்தவரை இது என்னன்னா ஒரு தந்திரமாக பாக்குறாங்க. தெரியாம எல்லாம் செய்யல. இது வந்து ஒரு யுத்த தந்திரம், இதுதான் தர்மம், அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ யுக்தி பொதுவா வந்து இந்த யுக்தியை வந்து பொதுவா தமிழ்நாட்டுல அப்படி பண்ண மாட்டாங்க. இப்படி வந்து இந்த காலம் என்பது ஒரு மோசமான அரசியல் காலம் தான். எந்த தலைவரையும் எந்த வார்த்தையும் பயன்படுத்தலாங்கிற அந்த காலகட்டத்துக்கு இன்னைக்கு தமிழகம் போயிருக்குல்ல, இது மோசமான ஒரு காலகட்டம். ஏன்னா எடப்பாடி நமக்கு விரும்பியோ விரும்பாமலோ ஒரு முன்னாள் முதல்வர், மதிக்கக்கூடிய ஒரு தலைவர், அதுல மாற்றுகிறதே கிடையாது. அவரை இந்த மாதிரி வார்த்தை பிரயோகம் செய்து பண்ணுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது யார் செஞ்சாலும் சரி. அப்ப நீங்க வந்து அவரை கொச்சப்படுத்தணும், அவரை வந்து கேவலப்படுத்தணும், அவருக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லணும்னா அது அப்படியே திரும்பும்ல. மோடிக்கு திரும்பாதா? அவர் என்ன படிச்சிருக்காரு, அவர் சர்டிபிகேட் என்ன, அவர் டீ கடை வச்சிருந்தாரு, அவருக்கு இந்த வார்த்தையை போட்டு பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இப்ப இது ரொம்ப தவறான ஒரு அரசியலை அண்ணாமலை முன்னெடுக்கிறார். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து நிச்சயம் மக்கள் வந்து இன்னும் சொல்ல போனா பாஜகவுக்கு இதனால் பலன் கூடுமான்னு கேட்டா கிடையாது. பாஜக இன்னும் பலம் குறையும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நிறைவு கருத்தாவே நான் எடுத்துக்கிறேன். சுருக்கமா நிறைவு கருத்து. பாஜகவோட திமுக நெருங்குகிறது. பாஜகவோட அஜெண்டா திமுக கையில் எடுத்தாச்சு. முருகனுக்கு திருவிழா நடத்துறாங்க, சர்வதேச சுருக்கம் அது கூட அந்த நேரத்துல பாஜகவை குளிர்விப்பதற்காக மேலும் நெருங்குவதற்கு ஆதாரமாக இந்த மாதிரி அண்ணாமலை இதே அண்ணாமலை திமுக கூட்டணி சொன்னார், பேசுவார். ஆனா வெளியில அது உள்ள வேற விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அவர் அதை பத்தி நான் போல. அவர் பெரிய அளவுக்கு அந்த பேச்சு பேசுவதற்கு, அதிமுகவை தலைவர்களை தாக்குவதற்கு காரணம் இன்னும் திமுகவோட இருக்கிற நோக்கத்துக்காக தான். சரி, சுருக்கமாக நீங்க நான் ஒரே வகுப்புல படிக்கிறோம். 80 விழுக்காடு 80 மதிப்பெண்களை நீங்க பெறுகிறீர்கள் ஒரு பாடத்துல, கணித பாடம். நான் 90 மதிப்பெண் பெறுவதற்காக உழைக்கிறேன். உங்களை தாழ்த்தி தான் நான் உயர்றேன்னா அதை நான் படிச்சு உயர்றேன்னா? அதுக்கு அண்ணாமலை பிட் அடிக்கிற முயற்சியில பண்றாரு. அடிப்படையான அறிவு. பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்தால் எங்கே காலி இடம் இருக்கிறதோ அங்கே நிரப்பப்படும். அதிமுக உழைச்சி மக்கள் பிரச்சனை எடுத்து போராடினால் அந்த இடத்துல அதிமுக நின்னா பாரதிய ஜனதா கட்சி 3வது இடத்துல தான் இருக்க முடியும். அவங்க செயல்படாத காரணத்தினால மக்களுக்காக உழைப்பதை எவர் முன்னிற்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்று அண்ணாமலை சொல்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட அதிகமாக உழைத்து திமுக இடத்துல வாங்க, முதல் இடத்துல வாங்க. நீங்க தான் 4வது இடத்துக்கு கூட வராத தூக்கிட்டு இருக்கீங்களே. அந்த இயக்கம் இருக்கே தவிர ஒண்ணு அழுத்தி ஒண்ணு மேல வரும்னு அவசியம் இல்லை. உழைப்பினால் ஒருவன் மேல வந்தா உழைக்காம கீழே தான் இருக்க முடியும். நாசமாதான் போகும். சரி சரி, சாபத்தோட முடிச்சிருக்கிறீங்க. விருந்தினர்களுக்கு அது கூட நல்லா தமிழ் வார்த்தை தான். நாசமா போங்கிறது கூட நல்லா தமிழ் வார்த்தை தான். பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய தமிழ் வார்த்தைகள் டிக்ஷனரியில நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2026 வரை அது தொடரும். நன்றி விருந்தினர்களுக்கு. Hola! Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மில்கி மிஸ்ட் இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.